தேவன் தரிசனமாகி நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி எந்த தொடர்பும் கிடையாது அவனுக்கு. அவன் பாட்டுல நோவாக்கு அப்புறம் வர சந்ததி தான் அது. நோவா தாத்தா என்ன பண்றாரு? 100 வருஷமா ஒரு பேழையை கட்டுறாரு. நல்லா கவனிங்க, கதை உங்களுக்கு சொல்றேன், கதை பிடிக்குங்க. அல்லேலூயா. நோவா தாத்தா 100 வருஷம், நீ கட்டுவீங்களா நான் கட்டுவேனா? இல்லையா இவரு தலையாட்டாரு பால் கேரிசன், நான் கட்டுவேன் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் உன் பாடியை கட்டு. அல்லேலூயா. 100 வருஷம் என்ன பண்றாரு? பேழைய கட்டுறாரு. 100 வருஷம் கட்டுறாரு பேழைய. 500 வருஷத்துல தொடங்குறாரு. அவருடைய 500வது வருஷத்துல தேவ சத்தம் கேட்கிறது. எத்தனாவது வருஷத்துல? நம்ம 100 வருஷம் வாழ்க்கைக்கு முட்டி மோதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அதுக்குள்ள 10 கொரோனா வருது, 10 காசா வருது, 10 தலைவலி வருது, மனுஷ ஆவி வந்து தாக்குது. ஆமென். அல்லேலூயா. பிசினஸ் பண்றவங்களுக்கு பிரச்சனை, ஊழியம் செய்யறவங்களுக்கு எல்லா விதத்துக்கும் நெருக்கடி கொடுக்குற ஒரு சூழ்நிலை நமக்கு இந்த கொஞ்சம் வருடம் வாழ்க்கையில இப்படி இருக்குன்னா பார்த்துக்குங்க. ஈவில் பெருகி கொண்டிருக்கிறது. கடவுள் படைக்கும் போது கொடுத்த நன்மையானதை பிசாசு பறித்துக் கொள்வான். இயேசு கிறிஸ்து பிசாசு பறித்துக் கொண்டதை திரும்ப கொடுக்க வந்தார், கொடுத்து விட்டார். ஹalleluya. அவர் கொடுத்ததை அனுபவிக்க தவறி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம். ஆமென். அவர் நமக்காக உரிந்து பிரித்து அழைத்து வந்து வச்சிருக்கிற நோக்கமும் பிளேஸும் ஹையர் பிளேஸ். ஹalleluya சொல்லுங்க. ஆமென். அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. நீங்க கவலைங்க. ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுறாரு. எதுக்கு அப்புறம்னா இந்த நோவா தாத்தா 100 வருஷம் கட்டி முடிச்ச உடனே ஜலப்பிரளயம் வருது. அப்படிதானே? அது மழை வருது. எத்தனை நாள் வருதுமா? 40 நாள் கரெக்டா. ஏசப்பா வந்து டோர் மூடுறாரு. நோவா தாத்தா பத்தி பேசல, ஆபிரகாம் பத்தி தான் பேச போறேன். இருந்தாலும் உங்களுக்கு அங்க இருந்து வருது அந்த ஆசீர்வாதம். எதுக்காக ஆபிரகாம் கிட்ட திடீர்னு வந்து பேசினாருன்னு தெரியல நமக்கு. அங்க இருந்து வருது அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. நோவா தாத்தா அந்த வேலை எல்லாம் பண்ணி நீதிமானா பார்த்தாராம். படிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டுல போய் படிக்க. எப்படி பார்த்தாரா? அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லாரையும் நோவாவை கர்த்தர் நீதிமானாக கண்டார். அன்பான மகனே மகளே, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில, இந்த கொரோனா சூழ்நிலையில இயேசு உன்னையும் என்னையும் நீதிமானாக பார்க்கணும். நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. அதுல மரணம் இல்லை, அதுல மரணம் இல்லை. எந்த மரணமும் அங்க நேரிடாது. எந்த வாதையும் உன் கூட அணுகாது. எந்த நோய் வந்தாலும் அது பறந்து ஓடி போயிடும். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடி பிடிப்பாராம். எப்படி பிடிப்பாராம்? கொடி பிடிப்பாராம். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. பாருங்க, ஆண்டவர் அந்த ஷர்ட் மூட்டின உடனே 40 நாள் மழை வந்துச்சு. 40 நாள் மழை விட்டப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு வந்தது. எத்தனை வருஷம் குறைஞ்சது? 1 வருஷமா அந்த தண்ணி என்ன பண்ணுது? குறையுது. ஃபர்ஸ்ட் காக்கா விடுறாரு, அதுக்கப்புறம் 2வது வாட்டி காக்கா விடுறாரு, 3வது வாட்டி புறா விடுறாரு. 2வது வாட்டி புறா விடுறாரா? அந்த புறா போயிட்டு இலை படைஞ்சு எதுவும் மரம் கிளையிலாம திரும்ப வந்துருது. 3வது வாட்டி புறா அனுப்புறாரு. ஒரு ஒளி, பச்சையான ஒளிவு மரத்துல பிளக் பண்ணி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரத்துல இருந்து பறிச்சுட்டு வருதுன்னு அர்த்தம். கீழே கிடந்த இலையை எடுத்துன்னு வரல. நல்லா கவனிங்க. மரமா இருக்கிறதுனால பிளக் பண்ணி வந்ததுன்னு இங்கிலீஷ். பிளக்னா உடைச்சின்னு வருது, பறிச்சுன்னு வருது. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஞானமா ஆண்டவர். ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்காருன்னா ஒலிவு மரத்துக்கு ஒப்பிட்டு இருக்காரு. அந்த மரம் மட்டும் சாகவே சாகாது. ஜலப்பிரளயத்துல ஒரே ஒரு மரம் உயிரோடு இருந்தது, ஒலிவு மரம் மட்டும்தான். அப்படின்னா என்ன? அந்த ஆவிக்குரிய அர்த்தத்துல என்ன சொல்றாருன்னா உலகமே அழிஞ்சு போயிடும்பா, என் வார்த்தை அழியாது இல்ல. அது போல என்ன நம்பி இருக்கிற இஸ்ரவேல் ஜனம் ஒலிவு மரத்து போல உயிரோட இருப்பாங்க. நீங்க உயிரோட இருப்பீங்க. இப்போ இந்த அம்மாவுடைய ஆத்மா சாகவே பார்த்துட்டு ஒரு விஷயத்த எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் இவங்களை பத்தி கவலைப்படுவேன்னா? அதே இல்லையா? இவங்க ஆத்மாவை பத்தி கவலைப்பட மாட்டேன். இவங்க சரீரத்துக்காக ஏதாவது கவலைப்படாம ஜலம் வச்சுனா நான் மருந்து வாங்கி கொடுப்பேன், தண்ணி வாங்கி கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா ஆத்மா சாகவே சாகாது. இலைப்பாறுதலுக்கு பரம நித்தியனுடைய இலைப்பாறுதலுக்கு என் ஆத்மாவும் உங்க ஆத்மாவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு
எப்போ 12வது அதிகாரத்துல பேசி படிச்சுட்டு அப்புறம் இங்க வரலாம். 12வது அதிகாரம் 1வது வசனம். யாரும் எழுந்து போக கூடாது. படிப்பா. கர்த்தர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி அந்த சந்ததிகள் தான் வருது. அது வரைக்கும் கர்த்தருடைய இடைபாடே இல்லை. திடீர்னு 12வது வருஷத்துல படிமா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பா. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய சொல்லிடுவாரு. கொடுங்க. இப்போ வந்துருங்க இங்க. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் இவங்க எல்லாம் இப்ப ஆரான்ல போய் அவங்க அப்பா தங்கிடுறாரு. ஆரான்ற ஊர்ல. அங்க அவங்க அப்பா யாரு? தேராவு செத்து போறாரு. செத்து போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருது. திரும்பவும் அந்த வார்த்தைக்கு கீழ்படுத்தி அங்க இருந்து கிளம்பி வர்றாரு. ஆபிரகாம் வரப்போ என்ன நடக்குது பாருங்களேன். இந்த 14வது அதிகாரத்துல இவங்க தம்பி லோத்தோட போயிடறான். சின்ன தம்பி இந்த லோத் யாருக்கு பிறந்தவரு? 3 அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல. லாஸ்ட் பையன் பிறந்த லாஸ்ட் பையன். இப்ப எபி நான் 3 பேர் இருக்கோம்னா எபி பிறந்த இவரு சாரம்மா கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிடுறாரு. நல்லா கவனிங்க. அவரு பேர் தான் லோத்து. இங்க சாராவுது, அங்க லோத் ஆகுது. நல்லா ஞாபகத்துக்காக சொல்லுங்க. இப்ப என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் போடுறதுனால இவரை கூட்டு போல, எபி கூட்டு போறேன். எபி கூட்டு போல, சாரா அது பெருசா இருக்கிறார். சாரா போய் வளர்ந்துச்சு. லோத்தும் ஆபிரகாமும் போறப்ப கண்ணுக்கு நல்லா இருக்கிற பக்கம் யார் போயிடுது? லோத்து. நான் வாங்கிக்கிறேன். எப்பவுமே சின்ன தம்பி கேட்கறது அண்ணன் விட்டு விட்டுருவாரு. நேச்சுரலி உலகத்துல அப்படிதான் நடக்குது. அப்படிதானே? சில அண்ணன்களை விட்டு விடுறது இல்லை. இல்லையா? நார்மலா இருக்கிற அண்ணனுங்களே என்ன பண்றோம்னா, பாக்குறாரா இல்லையா, நீங்க உங்களுக்கு கணக்கு ஏன் கூட்டு கொடுக்கலையா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு பாருங்க. அப்போ இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விட்டுட்டு இவ்வளவு வந்த உடனே என்ன நடக்குது? இந்த 14வது அதிகாரத்துல ஒரு இவங்க லோத்து இந்த சோதோம் குமாரத்துக்கு ஒரு அரசாங்கம் வருது. ராஜ்யக்காரன் ஆட்சி லோத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆபிரகாம் கேள்விப்பட்டு என் தம்பியை போய் நீங்க எட்டு போயிட்டீங்களான்னு என்ன பண்றாரு, மறுபடியும் யுத்தம் பண்ணாரு. அதான் நம்ம படிச்சோம் 14ல இருந்து. தன் சகோதரனை சிறையாக கொண்டு போனதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அங்கதான் நம்ம படிச்சோம். அவன் கேள்விப்பட்ட போது எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இப்போ கேள்விப்பட்ட போது அவன் போய் யுத்தம் பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்தப்போ மெல்கிசேதேக்குக்கு இவன் என்ன பண்றான், ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்குறாரு. அந்த வசனம் எங்க இருக்கு, அதை படிங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய உண்டாவதாக, உன் சத்துருக்களை என்று சொல்லி இவனுக்கு அல்லேலூயா, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணியிருந்தான், தசமபாகம் கொடுத்திருந்தான். உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், அவனை ஆசீர்வதிச்சான். கர்த்தருடைய நாமத்துக்கு. ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய தசமபாகத்தை எல்லாவற்றிலும் அந்த மெல்கிசேதேக்கு கொடுத்திருந்தாரு. இது ஒரு மெல்கிசேதேக்கு யாரு, அவருடைய ஆசாரியத்துவம் எங்க இருந்து வருது அப்படின்றத இப்ப படிக்க நேரம் இல்லை. அதை நான் இன்னொரு கூட உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு பயங்கர, அதுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா வருது. திடீர்னு எங்க நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து படிக்கும் இந்த குழப்பம்லாம் வரும், இல்லைன்னா வராது. பைபிள் படிச்சாதான் வரும். நாம கேள்வி வரணும் எங்க, அப்போ தேட சொல்லுவாரு. தேடும் போது கண்டறிவீங்க. பைபிளே சொல்லிருக்காரு, நீங்க தேடி வாசிங்க. என்னுடைய வசனம் ஜோடி இல்லாம இருக்காது. எப்பவுமே தேவ வசனம் 2 அர்த்தம் உள்ளதா, ஆவிக்குரிய அர்த்தம், எக்ஸாக்டா ஒரு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. எக்ஸாக்டாவும் ஒரு அர்த்தம் இருக்கும், அது ஆவிக்குரிய மீனிங் இருக்கும். அதனாலதான் அது ஆழம் நிறைந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க,
இப்போ இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணிட்டு இவங்க இந்த செய்தி வந்தோடனே இதுல எல்லாம் இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆசீர்வாதம் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த யுத்தம் வருது. இப்ப இந்த இருதயத்தை கர்த்தர் எப்பவுமே இருதயத்தை பார்ப்பாரு. ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் கூட உங்க ஆக்ஷனை பார்ப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆக்ஷனுக்கு ஏத்த ரியாக்ஷன் தான் கர்த்தர் கிட்ட இருந்து வரும். இன்னைக்கு கூட நம்ம என்ன ஆக்ஷன்ல இருக்கோமோ இது ஆல் ஆக்ஷன்ஸ் ஆர் ரியாக்டட் பை us. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு நான் என்ன நிலைமையில இருக்கணும், என்னெல்லாம் கிடைச்ச ரியாக்ஷன்ல இருக்கோ இது எல்லாமே ரியாக்ஷன் ஆஃப் மீ, not a reaction of God. நம்ம எல்லாமே கர்த்தர் வேலை போடுறோம். நம்ம இந்தியனோட பழக்கம் அது. ஆமென். இந்த நண்டு கதை தெரியும், இந்த இந்தியன் நண்டு மட்டும் புடிச்சு இழுத்துருமா, அதேதான் நம்ம எல்லாத்தையும் நம்மள புடிச்சு புல் பண்ணிட்டு கர்த்தர் வேலை போடுறோம். கர்த்தர் நீங்க என்ன இப்படி வாதிக்கிறீங்க? கர்த்தர் வாதிக்குவா வந்தாரு. ஆசீர்வதிப்பதே அவருடைய திட்டம், ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கம். நல்லா கவனிக்கமா, இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வாட்ச் பண்றாரு. தம்பி நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கோ, உன்னை பிரிச்செடுத்த அப்போ அப்பா வீட்டை விட்டுடு, உன் இனத்தை விட்டுடு, உன் ஜாதியை விட்டுடு. இன்னைக்கு நிறைய பேர் இனம் விடுறது இல்ல, ஜாதி விடுறது இல்ல, வேற என்ன விடுறது இல்ல, தகப்பன் விட்டு விடுறது இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு உங்க இனத்துக்கு தாய் மேல சோல்ட்டை, கல்யாணம் பண்ணிட்டா உன் கணவனோட தான் சோல்ட்டை. என்ன சொல்றேன் யோசிக்கிறான். அப்படியா? ஆமா. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணிட்டா உங்க புருஷனோட தான் இசைந்து இருக்கணும். ஆதியாகமத்திலே 2வது அதிகாரத்திலே 3வது அதிகாரத்துல சொல்றாரு கர்த்தர் என்னன்னு, இது நிமித்தம் புருஷனானவன் பிரிந்து தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்து இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான். எதுக்கு இந்த செய்தி இப்படி டர்ன் ஆகுதுன்னு தெரியல, யாரோ ஒருத்தருக்கு இங்க போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் எப்பவுமே எதை கொண்டு போனாலும் யாராவது ஒருத்தருக்கு மெசேஜ் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாருன்னா, தகப்பனை விட்டு தாயை விட்டு அது வரைக்கும் தகப்பனோடும் தாயோடும் தான் ஒரு வாலிப பொண்ணும் ஒரு வாலிப பையனும் இணைந்திருக்கணும், இசைந்திருக்கணும்னு அர்த்தம். எது நிமித்தம் தான் நீங்க பிரியணும்? திருமணத்தின் நிமித்தம் மாத்திரம் தான் நீங்க பிரிந்து கணவன். அதுக்கப்புறம் ரிவர்ஸா வரக்கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கூட ரொம்ப அட்டாச்சா இருக்க மாட்டாங்க அப்பா அம்மா கூட. கல்யாணம் ஆயிட்டு மட்டும் ஐயோ எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா தான் இதை வாங்கி வந்திருப்பாரு. எங்க கல்யாணம் ஆயிடுச்சுல அங்க கேளு, எங்க அங்க விசா அப்ப சரியாயிட்டேன்னா அது சரியான ஆவி உள்ள இல்லைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிக்கப்படாத உன் கணவரை ரட்சிப்புக்குள்ள நடத்த உன்னை ரட்சிப்பின் வழியில ஒப்புக்கொடு. ஆமென். அதை விட்டுட்டு மாம்ச பிரகாரமாக உங்க ஜெயம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். தேவ ஆவியினால எல்லாமே ஆயிடும். அப்ப எதுக்கு நம்ம பலத்துல நம்ம ட்ரை பண்ணோம்? அப்ப ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே கர்த்தர் வெயிட் பண்றாரு. அவனுடைய ஆக்ஷன் என்ன? அவனுடைய ஆக்ஷன் என்ன? அவன் பாக்குறான். ஏன் இந்த இது முக்கியமா சொல்றேன், மெல்கிசேதேக்குடைய ஆசீர்வாதம் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு விளங்கிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆவியானவர் இதை உனக்கு நான் பேச சொல்லி நான் பிரசங்கம் பண்ற பொருளே இல்லை. நேற்றெல்லாம் கொஞ்சம் இந்த திடீர்னு வந்து கோல்டுனால ஆவியானவர் உணர்த்துறதுனால நான் உங்களுக்கு பேசுறேன். அப்படி நான் வந்து ஆசீர்வாதத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு அவர் நமக்கு சொல்லிட்டாரு. இங்க வந்து அவன் எந்த அளவுக்கு அதுல நம்பிக்கையா இருக்கான், அவன் ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு ஆண்டவர் வாட்ச் பண்றாரு. எப்பவுமே ஈசாக்க பலி கூட சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. அவன் என்ன பண்றான்? கத்தி தூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அந்த மாதிரிதான் இங்கேயும் பாருங்க. இதுக்கப்புறம் தான் பிள்ளை பத்தி பேச போறோம். பேசுறாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் எப்பவுமே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டு ஆண்டவர் பாருங்க, இந்த வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டாரா விட்டுட்டாரா, அதுக்கப்புறம் பிள்ளை கொடுக்குறாரு. பிள்ளை கொடுக்குறப்ப டெஸ்ட் பண்றாரு. அப்போ அவங்க சாரால் என்ன பண்றாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? The life is a testing period. ஹalleluya. வாழ்க்கையே ஒரு டெஸ்ட். அப்ப என்ன டெஸ்ட்? இந்த பூமியில உன்னை டெஸ்ட் பண்ணி பரலோகன்ற பரம வீட்டுக்கு கொண்டு போய் குடி வைக்க போறாருன்னு அர்த்தம். இந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தேனா அநேகத்துக்கு உன் அதிகாரியா இயேசு வைப்பார். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில தேவனுக்கு பாட அனுபவித்து உண்மையா நாம இருந்தோம்னா அநேக காலம் தேவனோடு அரசால ஒரு பயங்கரமான பாக்கியம் உள்ள சந்ததியாய் சனமாய் பிள்ளையாய் என்ஜாய் பண்ணலாம். அவர் கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை
அவன் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறான் என்பதை தேவன் ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, அந்த லோத்து இந்த சம்பவம்ல கண்ணால நடக்கல. everything and every activity molded or influenced and forced by the Lord himself. ஆமென். கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒண்ணும் நடக்காது. அப்ப லோத்து வாழ்க்கையில் நடந்தது கூட யாரால தான்? கர்த்தரால தான் நடக்குது. ஏன்? இந்த ஆபிரகாமும் ஒருத்தனை டெஸ்ட் பண்றதுக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு உனக்காக கொரோனா கூட வரப்பாரு. உண்மையா இன்னைக்கு இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை டெஸ்ட் பண்றதுக்கு கூட இந்த கொரோனா வாங்கிச்சிருக்கலாம். இது இந்துக்காரங்களோ இல்ல புத்தர்களோ புத்த மதத்தை வணங்குறவங்களோ இல்ல வேற மதத்தை வணங்குற சாகடிக்கு வரல, எல்லாரும் தானே சாப்பிடலாம். ஒரு இங்கிலாந்துல ஒரு பிஷப் செத்துட்டாரு. ஒரு பிஷப் சர்ச் நடத்த நான் நடக்கலாம் அப்படின்னு நடத்தினாரு. ஆனா என்னன்னா நான் சாவ போறேன்னு அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. கொரோனா அட்டாக்ல செத்துட்டாரு. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ண வேணாம், பீதி அடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. அப்ப அந்த சோல் சரீரம் தானே மடிக்குது. அப்ப இந்த ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் உயிர் எடுக்க போறாரு. அப்ப ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் போனா கத்தர்கிட்ட போவாரு, கொரோனா வந்து சேர்த்தா நரகம் போவாரா? நம்ம மைண்ட் செட் பாரு, கொரோனால செத்துட்டாரா அவரு? கொரோனான்றது ஒரு வைரஸ் தாமா. உன்னை சாகடிக்கும்னா என்ன வைரஸ் வந்தாலும் சாகடிக்காம காப்பாத்துவாரு. சாகடிக்கும்னா எல்லா கொரோனா எதுவுமே இல்ல, சும்மா உட்காந்து ஹார்ட் அட்டாக். உயிர் ஏசப்பா கிட்ட கொடுத்தவர் அவர், எடுக்கவும் அதிகாரம். ஆமென். அதான் யோபு கரெக்டா அதை புரிஞ்சு வச்சுட்டு சொல்றான். கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முதற்க அளவில் கூட யோபு கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையை பேசவே இல்லை. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த காலையில இந்த ஆபிரகாமை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் பாருங்க, எல்லாவற்றிலும் அந்த ஆசாரியனுக்கு தசம்பாகத்தை கொடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா? உன்னதமான தேவன் மாத்திரம் தான் என்ன ஆசீர்வதிக்கணும். உன் பொருளோ பணமோ எனக்கு தேவையில்லை, போடா ராஜான்டா. யாருக்கு? ஏசப்பா ரொம்ப பிடிச்சு போச்சு. வாவ் அப்படின்னு டைரக்ட் ஆயிட்டார் கர்த்தர். ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பிசாசுக்கு நேரா பேசணும். பிசாசுனா யாரு? இந்த உலகத்தின் அதிபதி. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் இருக்கிற இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க இன்னைக்கு சொல்லணும், நான் இன்னைக்கு சொல்லணும், இதோ உலகத்தின் அதிபதி வரான். உங்க வீட்டார் தான் உங்களுக்கு சத்துரு, ஆனா சத்துரு நீங்க. அல்லேலூயா. அதுதான் சேலஞ்ச் நமக்கு. அதுதான் சேலஞ்ச். யார் உங்களை வெறுக்கிறாங்களோ அவங்க மேல அதிக அன்பு செலுத்தி பிசாசை தோக்கடிங்க. அப்படி தோக்கடிக்கும் போது கர்த்தர் டிலைட் ஆயிட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுதான் வாக்கு, இதுதான் பீரியட், இதுதான் எக்ஸர்சைஸ், இதுதான் கர்த்தருடைய வழிநடத்துது. இதுதான் வாக்கு அடங்காத பெருமுச்சலோட நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது வாக்குத்தத்தம் உள்ள தேவன் உங்களை வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்க டிசைர் தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அல்ல பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்ச நேரம். சோதோமின் ராஜா 21 வசனம் படிமா. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னா? ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, பொருளை நீ எடுத்துக்கோ. அப்புறம் அதற்கு ஆபிரகாம் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்சியாகிலும் பாதரட்சியும் வாழையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தருடைய மனம் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அப்படி சொல்லிட்டு வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கேல், மம்ரா என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். இது முடிஞ்சு கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறம் தான் 15 தொடங்குது. நீங்க பைபிள் படிக்கும் போது இதுக்கு அடுத்து உடனே செகண்ட்லயே நடக்கிறது இல்லை, எல்லாமே ஒரு பீரியட் காலம் விட்டு விட்டு தான் நடக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஏன்னா புதிய ஏற்பாடு படிக்கும் போது கூட நீங்க படிக்கலாம். ஒரு அதிகாரம் முடிஞ்சோன்னு அடுத்து பாத்தீங்கன்னா அவரு இந்த கணக்குகள்ல இருந்து இறங்கினார் அப்படின்னு இருக்கோம். அது உடனே நடக்கல, அப்ப எந்த பிளைட்டும் கிடையாது, அதெல்லாம் ஒரு கால டைமுக்கு அப்புறம் நடக்குது. இது எல்லாத்தையும் லூக்கா, மார்க்கு, யோவான் இவங்கெல்லாம் எழுதி
தேயோப்பிலுக்கு அனுப்புறாங்க. ஏன் தேயோப்பிலுக்கு அனுப்புறாங்க? அவர் ஒரு டாக்டர். அவரு அந்த சரித்திரங்களை பகுத்து எழுதி நன்றாக எழுதி கொடுக்கறதுக்காக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இவர் என்ன சொல்றாரு? இவர்கள் தங்களை பங்கை எடுத்து எதுக்கு சொன்னா, இந்த கால பீரியட் இது இவ்வளவு நேரம் இந்த சம்பவம் முடிந்த உடனே இவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே மறுநாள் உடனே இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆமென், அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி பேசிட்டார் கர்த்தர். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் என்ன வருது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இப்படி உங்களுக்கு கர்த்தர் பேசணும். எத்தனை பேர் கர்த்தருடைய வாய்ஸை கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறீங்க? உங்களுக்குள்ள நீங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு உங்களோட நம்ம சபை புதிய வாழ்க்கை சபை, அல்லேலூயா, பாரம்பரியத்துக்காக நம்ம சர்ச்சை நடத்தல. நம்ம வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்துருக்கோம். வேற எந்த நோக்கத்துக்காகவும் நம்ம சபை நடத்தல. சபை நடத்தணுன்றதே இல்லை. ஆமென். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆத்மாவை பார்த்து பரலோகம் போக வேண்டும். ஆமென். இந்த ஆத்மா இயேசு கொடுத்த பிச்சை. ஆமென். இந்த ஆத்மா ரட்சிப்ப சொல்றேன். இயேசு கொடுத்த, ஏன் அதை சொன்னா, இலவசமா கொடுத்தார். இலவசமாய் கொடுத்தார். அந்த காரணியை நம்ம சந்தித்தது. ஆமென். இப்போ ஆபிரகாம் நேரடியா எதுவுமே இல்லாம டைரக்டா வந்து என்ன பண்ணிட்டாரு? 12வது அதிகாரத்துல செலக்ட் பண்றாரு. ஆபிரகாம் கூப்பிட்டு என்ன பண்றாரு? நீங்க என்ன பேரு? எமிமா இல்லையா? ஒண்ணுமே இல்ல, இருந்த திடீர்னு எமிமா இங்க வா, நான் உன்னை பெரிய ஜாதியா இருக்கும், ஆசீர்வதிப்பு, நீ பயங்கரமா இருப்போ. இவங்களுக்கு புரியல ஏன் என்ன கூப்பிட்டாரு. அப்படி அந்த சந்தேகமே ஆபிரகாமுக்கு வரல. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அவர் மூலியமா தான் எனக்கு ஆசீர்வாதம். நம்மளாம் தான் என்ன பண்ணிருக்கோம்? கர்த்தர் சொன்னார், உடனே ராஜாக்கள் இவ்வளவு சொத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு நான் சொல்ல மாட்டோம், நீங்களே யோசிங்க. இப்போ இவன் போய் யுத்தத்துல அவ்வளவு பொருள் செய்கிறான். அந்த ராஜாவே சொல்றான், அந்த பொருள் எல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம், தங்கம் நீ எவ்வளவு பணம் எல்லாம் நீ எடுத்துக்கொள்றான். ஆனா இவன் என்ன சொல்றான்? நீ என்ன பணக்காரனா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பின்னாடி சொல்லிக்கல, என் தேவன் உன்னதமான தேவன் ஆசீர்வதிப்பன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வாக்குரைத்தா அவர் மாற மாட்டாரு. அந்த நம்பிக்கையா விசுவாசமா இருக்கிறேன். அதுல நம்ம அது போலதான் எப்படி ஆபிரகாமை 12வது அதிகாரத்துல சந்தித்தாரோ, அது போல மனுக்குலத்தை இயேசு சந்தித்து நேசித்து ஜீவன் கொடுத்து ஆசீர்வதிச்சார். கையில தட்டி கர்த்தரை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வழங்குறேன். இப்போ அன்எக்ஸ்பெக்டடா கால் பண்ணாரு இல்லையா ஆபிரகாம்? ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு, நீ நேரடியா சம்பவமா பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. திடீர்னு வருது ஒரு சத்தம் கேட்குது, ஆபிரகாம் நான் உன்னை பெரிய ஜாதியா போப்பா, உன் பேரை பெருமைப்பா. இயேசு நீ அறிவே இல்லம்மா. இயேசு வந்தாரு, அம்மா என்னம்மா, நல்லா இயேசுமா உங்களுக்காக மறிச்சேன், உங்களுக்காக ஜீவன் கொடுத்தேன், உனக்கு நித்திய ஜீவன் தரேன் போ. நான் வாக்குதான். ஹல்லேலூயா. அதை பார்க்காம அப்படிதான் இயேசு நம்மளை தேடி வந்தாரா? அப்படிதான் இயேசு நம்மளை இந்த பூமி மனுக்குலத்தை அப்படித்தான் நேசிச்சாராம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஜீவனையே கொடுத்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா ஹோல் ஹியூமனிட்டிக்கு அவர் இப்படிதான் அவரே இறங்கி வந்தார். இறங்கி வந்த இயேசு தெய்வம், இறங்கி வந்த இயேசு தெய்வம், ரத்தம் சிந்தி மீட்பு தந்தார், ரத்தம் சிந்தி மீட்பு தந்தார். மலை மேலே கொலுவிருந்தார், சிலுவையிலே கொலுவிருந்தார், சிலுவை
அப்படிதான் தேடி வந்தார். அந்த தேடி வந்ததோட நோக்கத்தை கொல்கத்தாவில் காமிச்சார். நீங்க தினந்தோறும் சிலுவையை தியானிக்கணும். ஆனா அழ தேவையில்லை, ஆனந்த கண்ணீர் மட்டும் நோவாக்கலாம். எனக்காக அப்பா, ஏன்னா அவர் மறிச்சிட்டு அப்படியே போல உயிரும் தேடிட்டார். அதான் நம்ம நம்பிக்கை, கிறிஸ்துவுடைய நம்பிக்கை. அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததால் தான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவை ஆராதிக்கிற ஜனம். அவர் நம்மை சந்திப்பார். அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனமாய் மாறுங்க. அவருடைய சத்தத்தை நோவா கேட்டான், 100 வருஷம் பேழை கட்டினான். பாருங்க, அவருடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்டான், வேற ஒரு ஆசீர்வாதத்தை நாடாம இயேசு என்னை சந்திப்பார் சொன்ன அந்த மனக்குழந்தோட தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் ஆபிரகாம் உண்டாகி, நான் உனக்கு மகா பெரிய பலனும் ஹல்லேலூயா. நான் உனக்கு வாக்குத்தத்தம் சும்மா கொடுக்க மாட்டாரு, உன்னை டெஸ்ட் பண்ணுவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்து ஃப்ரீயா ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, பாவம் மன்னிச்சிட்டாரு. உன் ஆக்டிவிட்டியை பார்த்து தான் உனக்கு பின்னாடி தொடர்ந்து உன் வாழ்க்கையில தொடர்ந்து. அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட உங்க பேரு குழந்தைன்னு சொல்றாரு பவுல். ஆனா வளரணும். நீங்க அவன் பிள்ளையாகவே இருக்கக்கூடாது, வளர வேண்டும். வாலிபனே, நீங்க பொல்லாங்கானை ஜெயித்தபடி உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிபர்கள் தான் பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும்னு அர்த்தம். Babies don't fight with the enemy. Only the youngsters. ஆமென். அவங்க தான் ஃபைட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஆயிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு தான் சத்தியம், அதுக்கு தான் வேதம், அதுக்கு தான் தியானம், அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் தியானம், அதுக்கு தான் இயேசப்பா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹரே மாகலா ஹதேகரா ஷேகரதனமானே சத்திய வேதம் புத்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதை தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் பேதைகளிடம் ஞானம் மரணம் வேத புத்தகம் வேதைகளிடம் ஞானம் இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் தெய்வம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எபிரேயர் 7:23 படி. எபிரேயர் 7:23 படிக்கலாம். நான் படிக்கிறேன். சாரிமா, எரேமியா மாத்தி சொல்றேன். எரேமியா 7:23 படிக்கலாம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன், நீங்க என் ஜனமா இருப்பீங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளையும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படிக்கு நடவுங்கள் என்கிற சொல்லி கட்டளையிட்ட அவர்களோ தங்களுடைய பொல்லாத இருதயத்தின் யோசனைகள் படியும் கடிதத்தின் படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். இது வேற ஒரு செய்தி கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அவருடைய வாய்ஸ் பத்தி என்கிட்ட கொடுத்தாரு. முழுசா உங்களுக்கு போன வாரம் பேச முடிக்க முடியல. இந்த வசனம் சொல்லல. நான் முன்னிட்டல்ல பின்னிட்டே போனாரு. அவன்
ஆபிரகாமுக்கு வார்த்தை வந்துச்சு, அவன் பின்னிட்டு போல. அல்லேலூயா. முன்னே அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி முன்னிட்டு பேசுறது. நீங்களும் அப்படி இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். செபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுகிறது. இப்போ பாருங்க, இந்த வார்த்தையில ஒண்ணு இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய கட்டளையை கேட்டு, அதுக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே கீழ்ப்படியணும். எத்தனை பேர் கீழ்ப்படிய ஆசைப்படுறீங்க? ஓ மைட்டி மாஸ்டர், ஓ தேங்க்யூ ஃபாதர், ஹalleluya. மாஸ்டர்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆசீர்வதித்து தேங்க்யூ ஃபாதர். இந்த வார்த்தைகளுக்காகவும் வார்த்தைகளை கேட்ட உங்களை ஆசீர்வதித்தோம். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதற்காக ஜெபிச்சு நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலிருந்து இயேசுவை பார்த்து, அப்பா அந்த மெல்கிசேதேக்கு கை வச்சு ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். பாருங்க, எல்லாமே ஒரு முறையா கர்த்தர் செய்வார். டைரக்டா உங்களை சந்தித்தார் அனுமதியும். ஆனா இங்க பூமியில ஆசீர்வதிக்கு மெல்கிசேதேக்கை வச்சார். டைரக்டா ஆபிரகாம் இயேசு சந்திச்சாரு. ஆனா மெல்கிசேதேக்கு அவன் ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவன் உறுதிப்படுத்தி, ஆமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமே உன் மேல இருக்குன்னு சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கூப்பிட்டவருடைய வழியில விட மாட்டார். எந்த விளைவிலும் வந்தாலும் உனக்கு பலன் கொடுத்து தாங்குவார். அவர் நல்லவர், நல்ல மேய்ப்பர். உனக்குள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தன்னை அன்னை நடத்துகிறதா என் இயேசு ராஜா. தன்னை ஓடுற தண்ணியிலே குடிக்க முடியாது. எந்த விருந்தமும் ஓடிச்சுனா குடிக்க முடியாது. பாருங்க, தேவன் அமர்ந்த தண்ணி, அதுக்குள்ள நல்ல சுத்தமான தண்ணி, சுத்த ஜலம் உண்மையில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நன்மை பரிசுத்த ஆவியானவரே, உன் பிள்ளைங்க உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். அவங்களை ஆசீர்வதிப்பதுதான் உன்னை விருப்பம். அவங்களை நேசிக்கிறதா உன்னை விருப்பம். அவங்களை அரவணைக்கிறதா உன்னை விருப்பம். ஐயா, எகிப்திலே கூக்குரல் கேட்கப்பட்டது, அதிபதி வீட்டிலும் கேட்கப்பட்டது. ஐயோ ஐயோ என்று. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடத்திலே அந்த ரத்தம் எந்த நிலக்கல்ல இருந்ததோ அந்த இடத்துல அந்த கூக்குரல் கேட்கவில்லை. ஆனந்தமாய் சத்தமா கர்த்தரை அவங்க சோதரிப்பார்களப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றிப்பா, நன்றி நன்றி. நீரில்லை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. நீரில்லை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. வீழ்த்தெழுந்து உம்மை துதிப்பேன். வீழ்த்தெழுந்து உம்மை துதிப்பேன். நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. இயேசு நம்மளை தாங்கிறதுனால தூங்கி எழுந்து கர்த்தரை பாடுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை ஆசீர்வதித்த நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் கூடாரத்தை அடையாதே. கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயம் இருக்கிற வாக்கு கொடுத்தவர் மாற மாட்டார். நேற்று இன்று மாறாத தேவன். நாம தான் மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்ம சிந்தைகள் மாறவில்லை இன்னும், எண்ணங்கள் மாறவில்லை இன்னும். அவளை கண்ணீர் வேதனையிலே ஒழுங்கி கொடுக்கிறோம். வேண்டாம், அம்மா தூக்கி போட்டு உன்னை அரவணைத்த தெய்வங்களோடு கூட உருவாக உன்னை ஆசீர்வதிக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
நான் உன் பிள்ளைக்கு நல்ல பலன் கொடுத்து இந்த ஆராதனை பேச வைத்த அற்புதப்படக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கடவுளை பார்த்து நன்றி நமக்கு சத்தியம் வந்தாலும் இயேசு நாமத்தை படிப்பிடித்திருந்தார். ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே. நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய கரங்களை தாங்கி நடக்கட்டும். வாரம் முழுவதும் வருடத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நடந்து வழிநடத்திருக்காய் கூட இருந்தப்பா. பொறுப்பெடுத்து எங்களை ஆறாவது நடக்கிறதோ யாராவது நம்மளும் பொறுப்பெடுத்திருப்பார். ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் மத்த நடத்திருக்கார். ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். சில பிள்ளைங்க பயந்து போய் வீட்டிலேயே அடைப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப பயந்து போயிருக்கிறார்கள். பயம் வேண்டாம். நீங்க பிறந்த நாள் அன்னைக்கு பயப்படாதீங்க. இது ஒரு உலகத்தின் ரட்சகர் பிறந்திருக்கிறார். உலகத்தின் ரட்சகர் பிறந்திருக்கிறார். பயப்படாதீங்க சொல்லுங்கப்பா. அந்த பயம் உலகத்திற்கு வேண்டாம். கொண்டு போறப்பா. நன்றி நன்றி நன்றி. கடவுளுடைய கரத்தால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.